ml நைட் ஒரு 50 ml ஒரு 5 நாட்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாலே வெள்ளைப்படுதல் உடலோட வெப்பம் குறைந்து வெள்ளைப்படுதல் நின்றுடும். இதே குடல் புழுக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இதே மாதிரி தான் பட்டை மரத்தூள், அதாவது அந்த குறுமரத்தில் உள்ள பட்டையை நல்லா 14 நாள் நிழலில் உலர்த்திட்டு அதை பொடி செய்து வச்சுக்கிட்டு இதையும் ஒரு கஷாயம் மாதிரி காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை 5 நாட்கள் தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தோம்னா அப்படின்னா குடல் புழுக்கள் எல்லாமே செத்துடும். அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு வந்து கழிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட உடனே சிறிதாக மோஷன் வரும், கழிச்சல் மாதிரி வரும், வெள்ளை வெள்ளையாக வேறு கழிச்சல் இருக்கும். இந்த மாதிரி கழிச்சல் இருக்கும்போது இந்த குடசப்பாலை பட்டைத்தூளை வந்து அரை ஸ்பூன் மட்டும் எடுத்துட்டு அவங்க நல்லா கொதிக்க வச்சு இந்த கஷாயத்தை வந்து ஒரு பாலாடை காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை கொடுத்துட்டு வந்தாலே இந்த கழிச்சல் வந்து உடனே நின்றுடும். இதே பெரியவங்களுக்கு வயிற்றுப்போக்கு இருந்தது அப்படின்னா, நிற்காம வயிற்றுப்போக்கு இருந்துகிட்டே இருந்தது, இல்லைன்னா சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு மோஷன் வருது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும்போது இதோட வேர் உள்ள பட்டையை வந்து நல்லா கழுவி சுத்தம் செய்து